அவள் கடவுளே சிங்களாக்கள் சிங்களாக்கள் எடுக்கப்படுறது தெரியல எவ்வளவு நீர்வெளி பின்னுக்கு பின்னுக்கு என்ன பட் குளிருதா பசிக்கு இந்த குளிருக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மாத்தளை மாவட்டத்துக்குரிய ரிவர்ஸ்டோன் பகுதிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலுமே வந்து இப்படி ஒரு இன்ட்ரோ எடுப்போம் அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை. என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து வெளிக்கிட்டதே 11 வரைக்கும் தான் திடீரென்று ஒரு முடிவெடுத்து சரி ரிவர்ஸ்டோன் போவோம், ஏன்னா கொஞ்சம் சில்லான கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வெளிக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதியில் தான் வந்து அதாவது கழுகுங்க வியூ பாயிண்ட் அடியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, மழை கொடூரமாக பெய்து கொண்டிருக்கு. உண்மையிலுமே நல்லா இருக்குது அந்த சில் கிளைமேட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னால் உங்களுக்கு தெரியும் சொப்பன சுந்தரியில் அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து தம்பியாக்கள், மற்றது ஒரு தங்கச்சி, மற்றது அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து இந்த காரில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்திருக்கிறோம். 7 பேர் வந்திருக்கிறோம் இந்த ரிவர்ஸ்டோனை வந்து சில் பண்ணுறதுக்காக. உண்மையிலுமே வந்து சூப்பரான ஒரு கிளைமேட். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும், இந்த இடத்துல மட்டும்தான் மழை பெய்து கொண்டு இருக்குது. அங்கே ரிவர்ஸ்டோன் பகுதியெல்லாம் வானத்தை பார்த்திங்கன்னா நோமலாக இருக்குது. அதே மாதிரி இந்த கழுகங்கையும் பாருங்கள் இப்படி இருக்கட்டு தண்ணியெல்லாம் வற்றி இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த மலையோட வந்து திருப்பி வந்து அப்படியே இந்த ரிவர்ஸ்டோன் பகுதி வந்து செழிச்சிடும். அதே மாதிரி சொப்பன சுந்தரியும் பாருங்கள் மலையில் நினைஞ்சாலும் அங்கங்கே வந்து சொப்பன சுந்தரியில் வந்து ஒழுகல் இருக்குது. அது தண்டவாட்டில் போய்கொண்டிருக்கு. 2 சின்ன படியங்களும் வந்திருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ இதுலேருந்து வலிக்கிட்டோம், போகிற இடங்களை பார்க்கலுமோ தெரியலை. இப்போ வலிக்கிட்டோம் கடவுளேண்டு அங்கால வந்து சில் கிளைமேட்டாக இருக்கணும், ஆனால் மழை பெய்யக்கூடாது. மழை பெய்தா வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வைசரம் வந்து வளமைய மாதிரி தான் போடுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கால ரோட்டுகள் இனி சம்பவம் செய்யும். இதில் வரைக்கும் தான் வந்து கட்டாயமாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இப்படி மழை டைமில் ஓடுறதுக்கு. அதே மாதிரி இந்த வியூவையும் பாருங்களேன், அப்படியே கழுகங்கையோட மலைகள் அந்த இடத்துல பார்த்து இது கொஞ்சம் பதிவான இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காடுகள் இருந்த விலங்குகள் எல்லாம் இப்போ ரோட்டில் நிற்கிது, மயிலெல்லாம் அரம்புற மாதிரிக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ரோட்டு வந்து இங்கே வழுக்கிற மாதிரி தான் இருக்குது லைட்டாக. பைக்கில் வரைக்கும் கவனம். இதோட எங்களுக்கு சம்பவம் ஆரம்பம். ஆனால் போகிற பாதை எப்படி இருக்க போதோ தெரியலை. கடமுடண்டு சொப்பன சுத்தத்தில் நீ போகிறோம். அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இதில் பாருங்க ரோட்டு வந்து எப்படி ஏறிக்கொண்டு இருக்கீங்களாலேண்டு என்றாலும் சொப்பன சுந்தரியில் அந்த வயர் கலந்துட்டா அண்டே மாதிரி நின்றும் கலராக நினைக்கிறேன். அதை செய்யணும்னு விட்டுட்டு எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டு என்னால் அப்படியே பைக்கில் வந்து ஒன்றைக்கணும். வேறு சொப்பன சுந்தரி முன்னே பாருங்கள் அப்படியே பனியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது இப்போ மழை பெய்யறதுக்காக. இங்கே நான் சொன்ன மாதிரியே பாருங்க அப்படியே இருட்டாயிட்டு நாங்கள் இந்த டைம் பார்த்து வந்திருக்கோம். வெள்ளட்டா வலிக்கிட்டு இருக்கோம், என்னால் ப்ளஸ் செய்தோம். பயமாக இருக்குது. சரி, ஒன்றுமே தெரியல, இப்போ ஒரு கண்ணாடி வயசில் போடுவோம். சரி, இப்போ இடையில் நிப்பாட்டி இருக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்தின் கிளைமேட் அப்படியே காட்டுவோம். மட்டும் சொப்பன சுந்தரி வந்து தாராளமாக வந்து ஏறிக்கொண்டிருக்கு. சொப்பனம் தான். அதே மாதிரி இந்த வாகனத்தை அப்படியே இடையில் பார்த்துட்டான் வேண்ட ராசாதி வர்ற மாதிரி இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு வாங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஏறிக்கொண்டிருக்கிறோம். அவள்னேம்மா முகத்தை அவள்னே பார்த்தீங்களா, சிங்களாக்கள் வந்து பழுதாயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடும். ஓகே, அப்படியே மெல்லமாக மேலே ஏற்றுவோம். இப்போ வலிக்கிட்டோம். காரைக்கில் வந்து எதிரில் இருக்கிற ஆளே தெரியாத அளவுக்கு எங்களுக்கு இருட்டாக இருக்குது. அப்படியே முன்னுக்கு உங்களுக்கு பார்க்கல தெரியும். அப்படியே அந்த சில்லிங் தான் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் பசின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்குது. அதை நாங்கள் ரிவர்ஸ்டோன் போனால் தான் இதுக்குள்ள சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. பேய் வேற போதாமோ அவர் தான் அந்த ஆர்வமாக அப்படியே முன்னுக்கு இருந்து இடத்தை வந்து பார்த்து கொண்டு வரார். பைக்காரங்களை வந்து காலையில் எங்கேயோ ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவளை வந்துடுவாங்க. இப்போ பாருங்க இஞ்சால ஃபுல்லாகவே வந்து ரோட் மூடிட்டு அங்கேருந்து பார்க்கல மழை பெய்யாத மாதிரி இருந்து. ஆனால் இஞ்சாலையும் வந்து சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கு போல இருக்குது. மடியில் இருந்து கொண்டு லட்சி அங்கே பின்னால் வர்றாங்களே வச்சு கட்டுக்கொண்டு வர பேய் நிற்கிது பார்த்தியா மண்ணுக்கு. ஓ இதில் இருந்த ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த போக்கடி எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க. அவடத்தடிக்கு போயிட்டோம்டா சரி. ஓ, இந்த வியூவை பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது.
ஃபோக்கஸ் ரைட் எல்லாம் போட்டு ஓட்டிட்டு வரேன். ரொம்ப நான் பயந்துட்டு பெருமை மாடு தனி ஒரு மாடு நிற்கிது இதுக்குள்ள. சரி, இப்போ நான் சொன்ன வளமையான இந்த போக்கடியில் வந்து நிப்பாட்டிட்டோம். அப்படியே பின்னுக்கு பாருங்களேன் அந்த கிளைமேட் என்ற கடவுளே, அப்படியே பனி வந்து மூடிக்கொண்டிருக்கு. இந்த பனி இந்த மலையிலையும் வந்து சிங்களாக்கள் பார்த்தீங்களாண்டா கீழே ஆற்றுல குளித்து கொண்டிருக்கிறோம். இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுவும் வந்து ஃபுல் சில்லிங் தான். இங்கே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். சிங்களாக்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரைக்கில் வந்து வேணு ஆக்களோட டான்ஸ் ஆடினதான் வந்து எப்பயுமே ஞாபகம் வரும். அது இந்தியாவில் பக்கத்துலேயும் வந்து நிறைய பேர் குளித்து கொண்டு இருக்கணும். அது கோபுரத்துக்கு தெரியுமோ தெரியலாம், உங்களுக்கு காட்டுறேன் என்றாலும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மர இடைக்குள்ளே தான் வந்து ஆற்றுக்குள்ளே குளித்து கொண்டிருக்கணும். என்ன கேட்டீங்க? இதுக்குள்ள குளிராத குளிரும், தாராளமாக குளிரும். ஆனாலும் வந்து அவையில் சில் பண்ணி கொண்டிருக்கணும். சில் பண்ணுவோம் வந்தா அப்படி மலையில கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. சரி, மலையோட இருந்தால் தான் இந்த இடம் அப்படியே கூலாக. நீங்கள் நடிகரமாக வீட்டில் சொல்கிறீங்க தான் நூடுல்ஸ் அந்த ஹைப் இன்றைக்கு பார்க்கணும். ஆனால் நூடுல்ஸ் கடை எங்கடா இவையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டிருக்கணும், அதான் பிரச்சனை. அதோட வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து டீம் எல்லாம் சில் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த இடத்த. நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். ஏன்னா டைம் வந்து எங்களுக்கு மட்டுமட்டாயிருக்கு. பாலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்டோன் வந்து சத்தியாக அரை மணித்தியால நாங்கள் ஓட வேணும். ரோட்டு வந்து கிட்ட தான், ஆனாலும் வந்து கிடங்கு பள்ளமாக இருக்கிறால வந்து நாங்கள் ஸ்பீடாக ஓட இல்லாது, அதான் பிரச்சனை. சொப்பனத்தின சவுண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக ஏறிக்கொண்டிருக்கு. வேறா இங்கே பாருங்க, ரோட்டை முன்னுக்கு பாருங்க எப்படி இருக்குண்டு. வேறா சொப்பா. ஆனால் இந்த கூட அன்றைக்கு லிஃப்ட் ஆன் சீட்டில் வந்து ஏற்றமா இல்லை. டயர் பிரச்சனை இதெல்லாம் சாதாரணமாகவே வருது. எல்லாரும் இங்கே பின்னே காருக்கு எழுது திணறிட முருகா ஆட்டுக்கிட்டு சைட்டால் பார்க்கல அந்த ஏற்றங்களாக தான் இருக்குது. இதில் ஒரு வாகனம் மட்டும் செய்து வச்சிருக்கேன் இப்போ புதுசாக. இதெல்லாம் ராவணர் பறந்து வந்த மாதிரி கிடக்கு. வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஹோட்டலுக்காக தான் அதில் வச்சிருக்கணும். இதில் மாத்தலை 36 கிலோமீட்டர், ரிவர் ஸ்டோன் 10 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி நேராக போனோம்னா தான் நாங்கள் சேரால வாட்டர்ஃபாலுக்கு போகிறது. அதுக்கெல்லாம் இப்போ போனோம்னா முட்டாள்தனமான விஷயம். அதால் நாங்கள் ரிவர் ஸ்டோனுக்கே போகிறோம். ஏன்டா ஃபுல்லாக இருட்டாயிரும் அங்கெல்லாம். பாருங்க, முன்னுக்கு வாகனம் பெறுறதே லைட் போட்டால் தான் தெரியுது. இந்த இடங்களில் லைட்டை போட்டுட்டு மட்டும் போயிருங்க. இந்த 3 வாகனம் தொடர்ந்து வருது. எட்டு பின்னால நிக்கிறாங்களா அவங்க? ஐயோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டறவே வந்து ரோட்டுன்ற வியூ தெரியவே இல்லை. நாங்கள் மலையண்டு யோசிக்கிறோம், அங்கால நாங்கள் பார்க்க போகிற இடங்கள் வந்து பார்க்கல போல இருக்குது. ஆனால் நேரம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 3 மணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னேரம் 7 மணி மாதிரி இருக்குது கிலோமீட்டர் பார்க்கல. என்னால் பைக்கில் வர்ற தம்பியாக தான் இடையில பார்த்தீங்கன்னா பஸ் ஒன்றை விளத்துறதுக்கு இந்தியாவில் பக்கம் பள்ளத்தை வச்சுருக்கிறோம். இந்தியாவில் எப்படி நிற்கிது, எப்படி எடுக்க போகிறோம் தெரியல. இன்னைக்கு வேறு பைக்காரங்க வந்து நின்றாங்கன்னா கொஞ்சம் உருள மேனுவல் கார் எடுக்கல. ஓகே, மக்கள்லாம் பாவம் பைக்கில் நடந்து வந்து கொண்டிருக்கணும். மேனுவல் கேர் ஓடுறது வந்து இப்படியான இடங்கள்ல கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒரு வாகனம் வரைக்கும் ஒட்டி அடி பார்க்க விளத்துறது தான் கஷ்டமாக இருக்குது. இல்லை போய்களை பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்து சுற்றுலாத்தில் உருவாக்கி தெரியல, குதிரை வச்சிருக்கிறோம். ஓ கண்டு ஐயோ, குதிரைக்காரன் தான் நடுக்குது பாவம்.
ஓகே ஓகே. அதுக்கிடையில அவசரப்படுறாங்களே, என்ன செய்யறது? இது ஷூட்டிங் ஏதோ செய்யிருக்காங்க. ஷூட்டிங் இந்த பின்னால் பாருங்க, ஷூட்டிங் நடந்திருக்கு. இந்த மலையிலேயே வந்து ஷூட்டிங். ஓ, பெரிய படத்தின் ஷூட்டிங் தான் நடந்திருக்கு போல இருக்கு. என்ன முன்னுக்கு சொப்பன சுந்தரில் ஏதோ சத்தம் கேட்குது. தமன்னா வந்திருக்காவோ? அது சரி. எங்களை ரோன் ஷூட்டோ இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்க விடாத அரசாங்கம் இவையில் எப்படி பட ஷூட் எடுக்க விட்டு, அதுதான் நான் போகிறோம்னு சொன்னாங்க. சரி, இப்போ கிட்டத்தட்ட பிட்டவலை 15 வந்துட்டோம். அதனால் இந்த இடையில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். அது வியூ பாயிண்ட்ன்றதை சொல்கிறத விட ஒரு வாய்க்கால் உண்டு. இதில் பாருங்க எப்படி சில் பண்ணி கொண்டிருக்கணும் வந்து அப்படியே இஞ்சால பக்கத்தில் இவன்ட்ட காட்டுறோம் பாருங்களேன். என்ற கடவுளே, சூப்பராக இருக்கும். நாங்கள் முதல் தடவை வரைக்கும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்படியான ஒரு இதை தான் எவ்வளோ பாருங்கள். இந்த சின்ன படியனோட வந்து நினைகிற தங்கச்சி இங்கே பாருங்க இவ்வளோ பேர் தான் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர். அங்கே 2 பேர் பைக்கில் வந்தாக்க நாங்கள் போயிட்டோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் என்ன சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர ஒரு மாதிரி தனியாக வந்திருக்கணும். அது சரி. ஓகே ஓகே பாஸ், சில் பண்ணுங்க. சொப்பன சுந்தரி தான். அட்டை கடிக்குமா சொல்லிட்டோம். அட்டை கடிக்கும். எல்லாம் மழை வேணாண்டு இருங்க. போவோம் பிட்டாவலை 15 போவோம். எல்லாரும் பிட்டாவலை 15 தெரியுமா? அந்த கல்லுக்கு மேலே அதுக்கு போய் நடப்பினுமா, அது கஷ்டம். சரி பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே ஓகே. இப்போ எல்லாரையும் வந்து வேற சொல்லியாச்சு. இதெல்லாம் என்ன கிடையாது. டப்பன் இருங்க. மழையில் நினையாதுங்க தெய்வங்களே, மழையில் நினையாதுங்க. மழையாக இருக்குது. கொஞ்சம் மழை விட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் பிட்டாவலை 15 வந்து இறங்கிட்டோம். எப்படி இருக்குது இந்த கிளைமேட்? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இவாதான் வந்து பைக்கில் வந்த ஜீவன். எப்படி இருக்குது அந்த பைக்கில் வந்த அனுபவம்? குளிர் தாங்கலாம் போயிட்டா கையை காட்டு. இந்த பாருங்க அப்படி இருக்குது. பைக்ல விட்டாச்சு. நாங்க ஒன்றுக்கு கண்ணு கேட்டுட்டோம். வந்து அந்த சத்தி காரில் வர்ற சத்தி பிரச்சனை. அதனால் வந்து தம்பியை மாற சொல்லி தம்பி வளமே வாரையில் இந்த முறை ட்ரிப்பில் வந்து வந்துட்டார். அப்படியே வந்து ஒரு வியூவை காட்டப்போம். அப்படியே வாங்க. இதால் வந்து தான் நாங்கள் பிட்டவலை 15 அந்த கல் இருக்கிற இடம் அதுக்கு போகிறது. ஆக்கள் வந்து இல்லை இந்த ஏரியா ஒன்றுமே பிரியோசனமாக இருக்காது. அதோட ஆக்கள் வந்து ஏறி வந்து நடக்கவும் மாட்டினோம் அந்த துண்டுகளுக்குள்ள. அதனால் வந்து இதால் பின்னுக்கு தெரிகிறது வந்து மானிகளை சொல்கிறது. இந்த இடத்த இந்த மானிகளை மேலே இதுக்கு வந்து ஏறலாம். நாங்கள் வந்து நக்கிள்ஸு அங்கே போனாங்க. மேலே போய் பார்ப்போம். இப்படி நடங்க. அப்படியே நான் தான் வேலுக்கான கேமராமேனாக போய் கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் தான் டிக்கெட் எடுக்கிறது. இப்போ வந்து இதில் கடைகள் எல்லாமே வந்து திறந்திருக்கணும். பரவாயில்ல, நல்ல விஷயம் வந்து. ஏன்னா முதல் வந்து ரிவர்ஸ்டோனுக்கு தான் நாங்கள் போக வேண்டியிருக்கும். அப்படியே இதில் போய் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்த மாட்டா தான் வந்து திருப்தியாக இருக்கும். குடையில் வாங்க. ஓகே, எப்படி இருக்குது இந்த வியூ? வீடு இருக்கா அங்கால? அது அந்த வீடு தானே, அது ஹோட்டல். அந்த ஓ வியூ பாயிண்ட்டுக்கான பே பங்களா. நாங்கள் அதால தான் போவோம். என்ன அதால தான் போவோம் அந்த இதால். அப்படியே இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு இந்த கிளைமேட். சூப்பராக இருக்குது. மேலும் வந்து இந்த கிளைமேட்டை சில் பண்ணணும் பண்ணுறதுக்காக தான் மண்ணோட வலிக்கிட்டது. என்ன தவிர மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் குளிரில் தயங்கணும். உண்மையாக எனக்கும் நான் முதல் டைம் விரைகள் இப்படி தான் நான் பழக பாலும் புளிக்க வேண்ட மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து குளிரையில் நுரையிலாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் குளிர்ந்திருப்போம். அதோட வந்து சுற்றி இருக்க வியூவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துல வந்து ரோன் விடையிலாது. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே மானிகளை சொல்லியிருப்பேன். அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நக்கிள்ஸ், இந்த மேலேயோ இந்த மேலே 2ல் ஒரு மேலே தான் வந்து நக்கிள்ஸ். அப்படியே வந்து முகில் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது. ஆக்கள் வந்து சரி முடிய போயிடும் இந்த இடத்துல. சரி அப்படியே நாங்கள் மெல்ல நடப்போம். இன்றைக்கு மலைக்காக வந்து ஸ்பெஷல் பாடி கார்ட் ஆக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்களாண்டா ரொட்டி இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நாங்கள் வந்து இதுலேருந்து ரிவர்ஸ்டோன் தான் வந்து போகிறோம். அங்கே போயினா தான் எங்களோட அந்த நூடுல்ஸ் அதை வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சாப்பிட வர்றாக்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போகணும். 75 ரூபா லோக்கல் ஆக்களுக்கு, மற்ற ஃபாரினருக்கெல்லாம் 470 ரூபா 930 ரூபா எல்லாம் போட்டிருக்கேன். பைக்கை பாருங்கள் எங்கள் கடை அப்படி நிற்காண்டு. என்ன எல்லாரும் வந்து அலப்ப நடிச்சு கொண்டு தெரியும் சொல்லிக்கிட்டு தெரியுமா? அதான் நுரலியாலாம் இப்படி இருக்கும், சொல்லவே தேவையில்லை. இதுக்கால போயிலன்றதான் கவலை. ஆனால் வந்து போகாதே நல்லதான். இதுலேருந்து ரிவர்ஸ்டோன் போய் அதுக்கு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அப்படியே வீட்டை போவோம். சரி வலிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ்டோனுக்கு வலிக்கிட்டோம். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாக நாங்கள் ரிவர்ஸ்டோன் போகிறதுக்கு. கொஞ்சம் மொக்கேத்தங்களாம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஜாலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டுக்கு வந்து ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும். மரங்கள் மூடி சில டைமில் ஃபுல்லாக பனியாகவும் இருக்கும் இந்த இடங்களில்.
இப்போ இடையில நிப்பாட்டிட்டோம் ஒரு வியூவை பார்க்குறதுக்கு. அங்கே இப்போ தான் வந்து பைக்கில் பின்னுக்கு வரையினோம். இதில் பாருங்கள் சொப்பன சுந்தரியை எந்த ஒரு வியூவில் வந்து நிப்பாட்டி இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பைக் போய் கொண்டிருக்கு. இதில் வந்து நான் வளமையாக இதில் ஐயோ கூட பாருங்க கூட ஓகே வளமையாக இந்த இடத்துல வந்து நிப்பாட்டைக்கு இப்படி ஒரு வியூ இருக்கிறதே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளவு நீர்வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நீர்வீழ்ச்சி வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படியே பாருங்கள் பனிக்கு மலைக்கு மேலே அப்படியே பனி வந்து மூடி இருக்கு. பாருங்க கொடையா பாருங்க அப்படி வந்து காற்று அடிச்சு கொண்டிருக்கு மக்களே. உண்மையிலே சில்லிங்காக இருக்குது. மற்றாக்களை வந்து கூட பிரச்சனை இருக்க சொன்னால் இப்படி நீ வந்து எல்லோரும் வந்து சில் பண்ண போயிடும் இந்த இடத்துல. ஐயோ மேக் வந்து பழுதா போதோ தெரியல. இப்போ இவையில் வந்து குளிர் தாங்க மாட்டேன்னா சுருவா அங்கேயே நிற்கக்கூடாது அங்கே இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கால பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படியே இங்கே மேல் பக்கத்தை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக பனி இங்கால ஓடிக்கொண்டே இருக்கேன். உங்களுமே இந்த நீர்வீழ்ச்சி இந்த வியூ வந்து இப்போ தான் வந்து பார்த்தேன். உண்மையிலே சொர்க்கம் ஐயா. சொப்பன சுந்தரி தான் அங்கே இங்கால வந்து விட்ஸில் எல்லா பெரிய பெரிய கார்களில் வர்றாங்களா அங்கே மட்டும்தான் இதில் வந்திருக்கிறோம். கொண்டு போய் சேர்த்துட்டா தெரியும். இப்போ போனாக்களும் வந்து அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டிட்டேன். ஓராக்கள் நிப்பாட்டுறதை பொறுத்து தான். ஆனால் சூப்பராக இருக்குது தெரியுமா. மார்பிளஸ் அப்படியே ஏதோ இங்கிலீஷ்லாம் சொல்லோட போல இருக்குது. அப்படியே சொப்பனத்தில் வியூவை பார்த்து கொஞ்சம் ரசிங்க. இப்படி ஒரு வியூவில் சொப்பனம் எப்படி இருந்துன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து ரிவர்ஸ் ரவுண்ட் கோடும் குளிருது. ஓகே இப்போ வலிக்கிட்டம் வளமையாக வந்து இந்த ஒரு இடத்துல தான் நிப்பாட்டுறாங்க. இந்த வேறு கார் நிப்பாட்டி இருக்கணும் இதில் தான் நிப்பாட்டுறாங்க. இன்றைக்கு வெள்ளனி அதிலே நிப்பாட்டிட்டோம். நாங்கள் நீர்வீழ்ச்சி தெரிய மாட்டோம். ஆனால் இங்காலையும் வந்து நீர்வீழ்ச்சி வந்து தெரிஞ்ச மட்டும் தான் இருக்குது. புது பிராண்ட் நியூ கார் எடுத்துகிட்டு அதில் வந்திருக்கணும் இங்கே ட்ரிப். வா அப்படியே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த உயரத்தில் வந்து வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரயில்வேல சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து பயப்படுறாங்க. இறங்கி கொண்டிருக்கேன் நான் ரிவர்ஸ் ட்ராவல் இங்கே பக்கத்துக்கு. மேல் பக்கத்தான் சூப்பராக தான் இருக்குது. கடும் பாட்டாக கிடக்கு. அப்படியே இந்த சைட் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எப்படியான ஒரு உயரத்தில் ஏறி கொண்டிருக்கப்படுறது இப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லாம் பயந்து சாகுது கிடையாது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் வந்து இப்போ உருவாகிருக்கும். நூடுல்ஸ் கடை பூட்டாக இருந்தால் என்ன நடக்கும். நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல. இந்த இடது பக்கத்தில் தெரிகிற மலைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரோன் விழுந்து போய் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் இந்த தொண்டுலாம். ரோட்டு பார்க்க சின்னதாக தான் இருக்குது. ஆனால் காரில் இறக்கிதான் தெரியுது இவ்வளோ ஏற்ற மண்டி இதெல்லாம். ஓ இங்கே விளத்தேலாது பின்னுக்கு ஓகே தானாகவே வந்து ஒதுங்கி போயிட்டேன். நல்ல விஷயம். ஏன்னா இங்கே பள்ளம் இருந்தது. அதில் சொப்பனம் வந்து இறைஞ்சி கொண்டு தான் ஏறுறாள். சரியாக நாங்கள் இப்போ ரிவர்ஸ்டோன், அதாவது ரிவர்ஸ்டோன் அடையாளம் இந்த ரிவர்ஸ்டோன் தான். அது போகிறதுக்கான முகப்பு என்ட்ரன்ஸ் பகுதிக்கு வந்து வந்துட்டோம். இதில் வந்து நிறைய வாகனங்கள் நிற்கிது. கடவுளே நூடுல்ஸ் கடை திறந்திருக்கணும் அப்படின்றது தான் வேட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கோம் அங்கேருந்து. ஓகே நூடுல்ஸ் கடை மஞ்சு ஐயா. ஓ திறந்திருக்கு ஏ. ஓகே கொஞ்சம் தள்ளுங்க காய்ஸ். ஓகே இந்த இடத்து பக்கத்தில் வந்து நாங்கள் காரை பார்க் பண்ணிக்கொள்வோம். டேர்ன் லெஃப்ட்டுக்கு அட்ரஸ் காட்டி கொண்டிருக்கு போய். ஓகே சரி காரை வந்து நாங்கள் இதில் பார்க் பண்ணிட்டோம். அதோட வந்து பார்த்திங்களாண்டா இதில் மஞ்சு ஐயா வந்து கடை திறந்துருக்கார். அதோட இதில் புதுசாக ஒரு சோட்டிஸ் கடையும் வந்துருக்குது. இதில் கிழங்கு ரொட்டி வடை அதில் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு அந்த நூடுல்ஸ் இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்களாண்டா ஒரு நூடுல்ஸ் அடித்தாதான் வந்து திருப்தியாக இருக்கும். இதில் மஞ்சு ஐயா வந்து இப்போ போட்டு கொண்டிருக்கார். ஓ ஐயா கோமதே අපිට අර එක් නූඩල්ස් තුනයි இதில் பாருங்க ஆள் என்ன பட் குளிருதா அது சரி அங்காலே வந்து இருக்கலாம் போய் இருங்க அங்கால. சரி நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் 3 தனக்கு கொண்டு தரட்டாம அப்படின்னு சொல்லிட்டு அது குளிருக்கு. எப்படி இருந்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து வந்து மழை பெய்து கொண்டே தான் இருக்குது. தலை அடிக்குதா? மலையில நினைஞ்ச தலைவடி. சரி நூடுல்ஸை சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும் இன்னொரு அவஸ்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நூடுல்ஸ் செய்து கொண்டிருக்கார் மஞ்சு ஐயா. ஏன்னா நூடுல்ஸுக்கு எவ்வளோ பேர் வந்து வெயிட்டிங்.
இந்த பசி பசி என்ன என்னது ஆனால் இங்கே வந்து அந்த பசியோட சாப்பிடவே இன்னும் நல்லா இருக்கு. அந்த வாசனை இருக்கே, அந்த வாசனை நேரில் வந்து உணர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். என்ன வாக்கு வந்து கடும் குளிராக இருக்கு, மழை பைக்கில் வந்து நனைஞ்சு போயிட்டா. 12 மணி ஆகும். 1000 ரூபா கிடக்கு போகிறது. நான் என்னதுக்காக வெயிட்டிங்கண்டா இந்த நூடுல்ஸையும் சாப்பிட்டு அங்கால போய் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி சுட சுட சுட்டு தருவிடும், அதையும் சாப்பிட்றதுக்காக தான் வெயிட்டிங். அதுவும் அந்த கத்தரிக்காய் இதோட தருவிடும், அப்படி இருக்கணும். சரி, இப்போ நூடுல்ஸ் வந்து வேண்டிட்டோம், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கூட எப்படி. சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு, பசிக்கு இந்த குளிருக்கு சூடா தரணும், செம்மையா இருக்கு. வந்தா சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது வந்து நான் சாப்பிடணும். ஒரு வாய் வச்சுட்டோம்னா அந்த டேஸ்ட்லேயே நின்றுவோம். அதுக்கு பிறகு இப்போ தான் மற்ற ரெண்டும் போட்டு கொண்டிருக்கணும். 5 சொல்லியிருக்கோம். கரண்டி ஆள் குறைக்கு. சரி, சாப்பிடணும். ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வாரம் ஆளுகள். ஒரு டீம் வந்து வேனில் வந்து ரங்குது. அப்படியே ஒரு டீம் இப்போ தான் வந்து ரிவர்ஸ் டவுன் ஏறிட்டு வந்து இறங்கி கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள், அந்த சின்ன படி என்னண்டு இவ்வளவுத்துக்கு நடங்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு நூடுல்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த நூடுல்ஸுக்கு வந்து வெயிட்டிங். நூடுல்ஸின் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிபட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் ரைஸ் கட்டுனாங்க. இது வந்து சொசேஜஸ் ரைஸ், இதில் சம்பல், சோஸ், அன்னாசிலாம் வச்சு தந்துருக்கணும். இதையும் போட்டு புழக்கிறோம். இதுவும் நல்லா இருக்குது. இங்கே வந்து இதில் இப்போ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நூடுல்ஸ் எல்லாம் ரைஸ் சாப்பிட்டு 14 டேஸில் ஒரு வாகனம் மட்டும் வந்திருக்கு. பரவாயில்ல, எல்லா வாகனம் நம்பி எத்தலாம் இங்கே எதிரியை பாருங்கள். இது வந்து 7 சீட்டர் போல் இருக்குது. இது கிட்டத்தட்ட நேரம் இப்போ 5:30 ஆகிட்டு. இப்போ ரொட்டி கடைக்கு வந்து ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இந்தியாவில் ஒரு ஜீவன் திருப்பி ஒரு நூடுல்ஸ் ஓடுற வண்டி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கு. சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். கடையில் வந்து பூட்டிட்டோம். இதுக்கு மேலே போகிறது வந்து அந்தளவு பாதுகாப்பு இல்லை இந்த ரிவர் ஸ்டோனுக்கு. அதால் வந்து நாங்கள் இந்த பயணம் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளோட வந்தால் வந்தோம். இந்த கிளைமேட்டை சில் பண்ணோம், சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ இதிலேருந்து நாங்கள் மாத்தளை பக்கத்தால் வந்து வெளிக்கிட போகிறோம். சொப்பன சுந்தரி பின்னாலேயே அப்படி அதில் வந்து வேறு சொன்னால் என்ன ரோட்டுகள் பிரச்சனை. சரி, இப்போ இதுலேருந்து வெளிக்கிடும். சரி, ஓகே, ரங்கரம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக மாத்தலை இல்லை, அந்த பம்பரேலியாவில் வாட்டர்ஃபால் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ரோட்டுகள் அந்தளவு சரியாக இருக்காது. அதுக்கு அங்கால இல்லைவா போகலாம். பிரேக்கை மட்டும் கவனமாக வச்சுருக்கணும், ஏன்னா ஹீட் ஆயிரும்ன்றாம். இந்த குளிருக்கு குறைவு தான். இதில் நம்பி கொஞ்சம் ஸ்பீடாக போகவும் பயமாக இருக்குது. ரெண்டா சின்ன சின்ன கிடங்குகள் தண்ணியோட இருக்கைகளை வந்து தெரியாமல் விட்டு வேண்டாம், அதை நடந்துடும் கார்களுக்கு. அதில் கொஞ்சம் மெதுவாகவே போகணும். ஹைப்ரிட் கார்கள் வரைக்கும் அதில் கவனமாக இருக்கும். என்ன இப்படியே 1.5 மணி நேரம் இறங்கி கொண்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்ஃபால் பாருங்கள், இப்படி தண்ணி வந்து கொண்டிருக்கண்டு. வா, உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்படி நிறைய வாட்டர்ஃபாலை பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் காதை அடைச்சி போயிட்டு இந்த கட்டத்தில் சவுண்டு வைக்கவே தெரியல. இதில் போய்க்கலாம். பைக்லேயும் எப்பயோ ஒரு நிப்பாட்டி காட்டிடுவேன். இந்த மலையை பாருங்கள், ஃபுல்லாகவே மரங்களால் தான் இருக்குஞ்சால தேயிலை தோட்டங்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே ரிலாக்ஸாக சில் பண்ணி கொண்டு போகிறோம். இது நல்ல குத்தனமான ரக்கமாக இருக்குது. அதால் ஃபஸ்ட் கியரில் விட்டுட்டு அரை கிளச்சில் வச்சுக்கொண்டே அப்படியே போய் கொண்டிருக்கேன். ஏண்டா ஃபஸ்ட் கியருக்கு வந்து கஷ்டப்படும் கிளச் அமத்தாட்டி. ஸ்பைனிஷ் மரங்கள். இதில் போய்க்கல இந்த வியூவை பாருங்கள். இந்த மலை ஃபுல்லாகவே வந்து அப்படியே பனி மூடி கிடக்கு. பா, நினைக்கிறேன் அது மாத்தலை துண்டாக தான் இருக்கணுமோ தெரியலை, இல்லாட்டி ரத்தோட்டு அந்த துண்டோ தெரியல. அதனால இறங்கும் ஏதோ தெரியல, மறந்துட்டு எல்லாம். இருட்டுப்பட்டுட்டு ஒரேடியாக மாத்தலை போயிட்டு வரேன். சரி, இப்போ இரவா வந்துட்டோம். இப்போ கெக்கிரா இடத்துல இருக்கோம். இதுலேருந்து வவுனியா ஒரு 1.5 மணி நேரமாகும். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். நானும் கதாலையும் பைக்கில் போய் கொண்டிருக்கோம்.